ஆன்லைன் வாயிலாக திருத்தப்படும் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. மாணவர்களின் விடைத்தாள்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அதனை ஆசிரியர்கள் கணினி வாயிலாக மதிப்பீடு செய்து மதிப்பெண்களை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக திருத்த பிழைகள் குறைவதோடு ஆசிரியர்களுக்கு அலைச்சல் இருக்காது என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. 2 நாளைக்கு முன்னால வந்த இந்த நியூஸை எல்லாருமே பார்த்தோம். இதுல சிபிஎஸ்இ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நடைமுறையை நான் ரொம்பவே வரவேற்கிறேங்க. அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம், ஏற்றுக்கொள்ள முடியாத பக்கம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் 2 பக்கங்கள் அதுக்கு இருக்கும். ஸோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்கங்கள் என்ன அப்படின்னா, மாணவர்கள் அவங்களுடைய உண்மையான திறமை என்னவோ அதுக்கான பிரதிபலிப்பு அப்படிங்கிறது இங்கே நிச்சயமாக இருக்கும். திருத்த பிழை எதுவுமே இருக்காது. ஆசிரியர்களுக்கு மன உளைச்சல் ஏதும் இல்லாமல் விடைத்தாள்களை திருத்தம் செய்து மார்க்கை சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. எனவே ரிசல்ட்டும் நமக்கு சீக்கிரமாக வந்துடும். மறு மதிப்பீடு அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை. ஸோ இவ்வளவு நன்மைகள் இங்கே இருக்குது. அதே போல் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அப்படியே மறுபக்கத்தை பார்த்தோன்னா, மாணவர்களுடைய வினாத்தாள்களை இது வரைக்கும் எத்தனை முறை நீங்கள் பதிவேற்றம் செய்து ஆசிரியர்களை திருத்தம் செய்ய வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வது, சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு வர்றதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னால் மாணவர்களுக்கு இந்த அறிவிப்பை நீங்கள் கொடுக்குறீங்க? அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? எவ்வளவு பதட்ட நிலைமைக்கு அவங்க போவாங்க? ஆன்லைனில் திருத்த போகிறாங்களாம், எப்படி இருக்குமோ தெரியலையே, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, எனக்கு எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது மாதிரியான பல கேள்விகளை வைத்து உங்ககிட்ட நிற்கிற குழந்தைகளுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? பேரண்ட் நீங்கள் தான் இங்கே கமெண்ட் பண்ணணும். அதில் திருத்த உட்கார்ற ஆசிரியரோட பதட்ட நிலைமைன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். அவங்க திருத்துறது அப்படின்னா அவங்க இயல்பாகவே அவங்க பதட்டத்தோடு தான் அந்த திருத்துதல் பணியை மேற்கொள்வாங்க. காரணம் என்னன்னா, இது கம்ப்யூட்டரில் இருக்குது. நம்ம தப்பாக பண்ணிட்டாலும் நம்ம மாட்டிடுவோம். ரைட்டாக பண்ணாலும் நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஓகே, நல்லா படிக்காமல் இந்த பிலோ ஆவரேஜாக இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்க, அவங்க பாதிக்கப்படுவாங்களே அப்படிங்கிற அந்த மன உளைச்சல் அந்த ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா நான் ஆசிரியராக பணிபுரிந்த காரணத்தினால என்னால் இதை அடித்து சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததாக ஒரு குழந்தை பாதிக்கப்படுது, இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, மறுதேர்வு முறை அப்படிங்கிறது 3 பாடங்கள் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க. 3 பாடங்களுக்கு மேலேயே ஒரு குழந்தை அடிபட்டு போகிறான். அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? மாணவர்களுக்கு இது மாதிரியான திணிப்பை நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களையும் பதட்ட நிலைமைக்கு தள்ளுறீங்க, படிக்கிற கற்றுக்கிற மாணவர்களையும் பதட்ட நிலைமைக்கு தள்ளுறீங்க. அப்படின்னா இது 2மே பதட்ட நிலைமையில் இருந்தால் குழந்தைங்க, ஆசிரியர்கள் இருவரும் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொளி வழியாக உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான கமெண்ட்டை நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி மட்டும் பதிலாக போடுங்க. பெற்றோர்கள் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கட்டும். நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.